இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு? இந்த பாருங்கக்கா, உங்க தங்கச்சி ஒழுங்கா இங்க இருந்து கூட்டு போற வழியை பாருங்க. இல்லனா இந்த வீட்ல என்ன நடக்கும்னே தெரியாது. நான் சமைச்சிட்டு இருக்கேன், அதை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நானும் சமைக்க தான் வந்தேன். உனக்கு எதுக்குடி இந்த வேலை? அக்கா, நீ பேசாம இரு. இந்த சமையல் கட்டுக்கு நான் என் புருஷனுக்கு சமைக்க வந்தேன். அதை தடுக்கிறதுக்கு இவளுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. பாத்தியலா, நீங்க இருக்கும்போது எப்படி பேசுறா? இப்ப அவ சமைக்கிறதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை? 2 அடுப்பு இருக்குல்ல, உனக்கு அங்க சமைக்கணும்னா நீ சம, இன்னொரு அடுப்புல என் தங்கச்சி சமைச்சுப்பா. புரியுதா? இந்த மாதிரி தேவையில்லாம இவள டிஸ்டர்ப் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்னைய காலி பண்ணலான்னு பாக்குறீங்களா? நாங்களா உன்னைய எதுவும் பண்ண மாட்டோம். யாரு தப்பு பண்ணிருந்தாலும் அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. ஆமா, வள்ளியம்மா எங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாத மாதிரி தான் அவங்கள உன் ரூம்ல வச்சிருக்கே. உன்னைய பிருந்தா எங்க அவங்க? ரூம்ல தூங்கிட்டு இருக்காக. யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. வழக்கமா அவங்க தானே சமைப்பாங்க, ஏன் இன்னைக்கு இப்படி சொல்லிருக்காங்க? என்ன தீவிரமா தேடுறா? சரி, கொஞ்ச நேரம் தேடட்டும். என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லையே. இல்ல, எதையோ நீ சீரியஸா தேடுற மாதிரி இருக்க. அது ஒன்னும் இல்ல மச்சான். மாடியில என் துணியை காய வச்சிருந்தேன், அது பறந்து வந்து எங்க விழுந்துருச்சு. அதத்தே தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, மாடியில இருந்து துணி விழுந்துருச்சு. தேடுங்க தேடுங்க. என்ன ஏன் பதற? என் போன் தான். ஆமா, நீ ஏன் பதற? நான் பதட்டம்லாம் படலையே. இல்ல, அது உங்க போனு. நீங்க பேசுங்க மச்சான். அப்ப பதட்டமே இல்ல. இல்ல, ஜாலியா இருக்க. நீங்க மாடியில இருந்து விழுந்த ட்ரெஸ் தேடி தான் இங்க வந்தீங்க. அததான் தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. தேடு தேடு, நல்லா தேடு. சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடு. சொல்ல முடியாது, பக்கத்து தெருவுல கூட போய் விழுந்திருக்கலாம். அங்கேயும் போய் தேடி பாரு. என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களே வலிமா, எப்படி வலிமா உங்களால என்ன வெறுத்து பேச முடியுது? என் மேலதான் தப்பே. நீங்க என்கிட்ட கோமா பேசியிருந்தாலும் நான் உங்ககிட்ட பொறுத்து போயிருந்திருக்கணும். ஆனா நான் பொறுத்து போற நிலைமையில இல்ல வலிமா. நானும் உங்களை பதிலுக்கு ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. என்ன மன்னிச்சிருங்க வலிமா. என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய சொத்தா நான் உங்களை பாக்குறேன். ஆனா எனக்கு சூழ்நிலை உங்களையும் என்னையும் இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு. நமக்குள்ள இருக்கிற வருத்தம் எல்லாமே சரியாயிடும். நீங்க தப்பா பேசினாலும் உங்க முன்னாடி உண்மையை கொண்டு வந்து நிறுத்திருந்தா நீங்க மனசு மாறிடுவீங்க வலிமா. எனக்கு உங்களை தெரியும், உங்களை பத்தி நல்லாவே தெரியும். சீக்கிரமா அதை செஞ்சு காட்டுறேன். இனிமே நான் உங்களை தெரியாம கூட காயப்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
இவ்ளோ காய்ச்சல் இருக்கு. வீட்ல யார்கிட்டயுமே சொல்லலையே. இந்தா, இத வள்ளியம்மா கிட்ட கொடு. எதுக்கு? அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது, போய் கஞ்சி கொடுப்போ. ஏன் நீங்க போய் கொடுக்க மாட்டீங்களோ? எனக்கு கொடுக்க தெரியாம தான் நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேனா? என் மேல அவங்க கோவமா இருக்காங்கன்னு தெரியாதா? நான் கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. இந்தா போய் கொடுப்போ. கோவமா இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஹெல்ப் பண்ணாதான் அவங்களுக்கு மேல இருக்கிற பழைய பாசம் திரும்ப வரும். இந்த சிம்பத்தியால பாசத்தை சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க ஆழ் மனசுல இந்த வீரா இன்னும் அவங்களோட மகளாதான் இருக்கா. அது எனக்கு தெரியும். என்னைக்காவது அவங்க என்ன புரிஞ்சுட்டு வருவாங்க. நீ இதை கொண்டு போய் கொடுப்போம். புடி. ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற இந்த வீம்பு வைராகி எல்லாம் வேற யாருக்குமே வராது. பொம்பளைங்களே இப்படித்தான். என்ன யாருக்கும் வராது. ஆமா, இதுவே என் மேல உனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னு வையேன், நானே இறங்கி வந்து பேசிடுவேன். இதுவே உன் மேல எனக்கு வருத்தம் இருந்தாலும் அப்போ நானே வந்து பேசிடுவேன். அதுவே இந்த பொண்ணுங்களுக்கு நடுவுல வருத்தமோ பிரச்சனையோ வந்துன்னு வச்சுக்கவேன், அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி வந்து பேசிடுவீங்க. நாங்க வெளிப்படையா பேசலனாலும் மனசுக்குள்ள பேசிட்டு தான் இருக்கோம். அது எங்களுக்கு தெரியும் மாறா. முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய். போய் கொடுப்போம். எப்பயும் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பா ஏழு குட்டி. அத்தை, என்ன உனக்கு ஃபீவராமே? சொல்லவே இல்லை. அத்தை, இது என்ன இப்படி தூங்குது? அத்தை, ஹலோ ஹலோ. ஓ, ஒரு நிமிஷம் இரு, வெளியே வரேன். என்ன சித்தி? எல்லாம் யார் புத்திட்டா? என்ன சித்தி, உங்களுக்கு முடியலன்னா இந்த வீட்ல நாதி ஏது? நான் தான் இதெல்லாம் செய்யணும். நான் தான் செஞ்சேன் சித்தி. சித்தி கொஞ்சம் இருங்க. சித்தி, நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்தாங்க சித்தி, உங்களுக்கு கஞ்சி. சித்தி, எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிறா இருக்கீங்கல்ல, அத பூண்டு சின்ன வெங்காயம் மிளகெல்லாம் இடிச்சு போட்டு உங்களுக்காக சூடா கஞ்சி கொண்டாந்தேன். நல்லா வெது வெதுன்னு இருக்கு சித்தி, குடிங்க சித்தி. இந்தாங்க சித்தி. எனக்கு வந்த வர மாதிரி இருக்கு.